கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படின்னா என்ன? ஸோ கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு ஸ்மால் ₹1 பேட்ச் மாதிரி ஒரு டிவைஸ் வரும், உங்கள் பாடியில் அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் உங்களுடைய குளுக்கோஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எவ்ரி 15 மினிட்ஸ் உங்களோட குளுக்கோஸ் வேல்யூ சொல்லிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. சம் டிவைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 மினிட்ஸ்லேயே உங்களோட வேல்யூஸை சொல்லலாம். ஸோ உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அதில் அதோட வேல்யூ தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் முன்னாடிலாம் ஊசி கையில் குத்தி வேல்யூஸ் பார்ப்பீங்க, அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இதில் பார்க்க வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக ஃபோனை கிட்ட கொண்டு போய் வேல்யூ பார்த்துக்கலாம் நீங்கள். இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான டைப் ஆஃப் பெனிஃபிட் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குத்தி பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது, வலியே இருக்காது. ஸோ ஒன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் மொபைல்லேயே உங்கள் ரீடிங்கை பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை எப்படிலாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம்பிள், நான் வந்து காலையில் இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னா இட்லி வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு இட்லி சாப்பிட்டேன்னா என்னோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 இட்லி சாப்பிட்டா எனக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு சில பேர் வந்து அரிசியில் வந்து எனக்கு இந்த அரிசியில் அதிகமாக ஏறுது, இந்த அரிசியில் கம்மியாக ஏறுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அரிசி சாப்பிட்டுட்டு எந்த அரிசியில் நிறைய சுகர் ஏறுது இறங்குது அப்படின்றத ஒரு ஃபாலோ மானிட்டர் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு என்ன வேரியேஷன் வருது, ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருந்தால் எனக்கு என்ன வேரியேஷன் வருது, ஸோ காய்கறிகள் நிறைய சாப்பிட்டா எனக்கு சுகர் ஏறுதா கம்மியா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே மாடிஃபை பண்ணுறதுக்கு, அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் என்ன டைப் ஆஃப் இன்சுலின் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலுமே அந்த இன்சுலின் எவ்வளோ நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 2 யூனிட் போட்டேன்னா எவ்வளோ, 10 யூனிட் போட்டால் எவ்வளோ, 5 யூனிட் போட்டால் எவ்வளோ கம்மியாகுது அப்படின்ற மாதிரி இன்சுலினை நீங்களே மாடிஃபை பண்ணுறதுக்கான ஒரு எம்பவர்மெண்ட்டும் இது கொடுக்குது. ப்ளஸ் மெடிகேஷன்ஸுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்குது. இப்போ இந்த கண்டினியூஸ் ஃபாலோ அப் இருக்கிறதால நீங்க கண்டினியூஸாவே உங்களுடைய உடம்ப நீங்க பாத்துக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் அது கொடுக்குது உங்களுக்கு. இந்த டிவைஸ் எந்த இடத்துல அட்டாச் பண்ணலாம், and then இது அட்டாச் பண்றப்ப பெயின்ஃபுல்லா இருக்குமா? ஸோ காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கையோட பின்புறத்துல இந்த டிவைஸை அட்டாச் பண்ணுவோம் நாங்க. ஸோ இதுல வந்து சில டிவைசஸ் வந்து அப்டமன்லயும் அட்டாச் பண்ணலாம். ஸோ 2 விதமான டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸுமே இருக்கு. பட் காமனா கைக்கு பின்னாடி போறதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அப்படி போடும்போது அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது வயிற்றுல போடுறத விட. ஸோ அதனால காமனா கைக்கு பின்னாடி இந்த டிவைசஸை போடுவோம். ப்ளஸ் இதை பண்ணும்போது பெயினாக இருக்குமானா சுத்தமாக பெயினே இருக்காது. ஸோ ஒரு ஸ்மால் ஃபிலமெண்ட் மட்டும்தான் உங்கள் பாடியில் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஸ்மால் ஃபிலமெண்ட்ல இருந்து பெயின் எதுவுமே இருக்காது. ஒரு பின்பிக்கிங் சென்சேஷன் கூட அதுல வராது. எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நீங்களே கூட போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அந்த டிவைஸ்ல. ஸோ இந்த டிவைஸ் போட்டுட்டு நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாமா, அண்ட் தென் ஷவரிங் பண்றப்ப கவர் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும்? இந்த டிவைஸை போட்டுட்டு நீங்க எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ காமனா என்கிட்ட பேஷண்ட் கேட்குற கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ இதை போட்டு குளிக்கலாமான்னு கேட்பாங்க, இதை போட்டுட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க, ஸ்விம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. நீங்க எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம், அதுக்காக தான் இந்த டிவைஸை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் என்ன ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டிவைஸ். இந்த ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா எப்படி எஃபெக்டிவா இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் இந்த டிவைஸ். ஸோ அதனால இதை போட்டுட்டு குளிக்கலாம், ஸ்விம் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ன வேணாலுமே பண்ணலாம். நீங்க இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் டிவைஸ் எவ்வளவு நாள் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்? ஸோ இது வந்து இப்போ 2 டைப் ஆஃப் டிவைசஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய மார்க்கெட்ல நிறைய டிவைஸ் இருக்கு. நான் சொல்றது இந்த அபாட் லிப்ரே அப்படின்ற ஒரு டிவைஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 14 டேஸ் ஒன்ஸ் இந்த டிவைஸ் வந்து முடிஞ்சிடும். இப்போ இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் 14 டேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அது கட் ஆஃப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு சப்போஸ் மறுபடியும் போடணும் அப்படின்னா வேற டிவைஸ் போடலாம். ஸோ என்கிட்ட காமனா கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்னா நான் எவ்வளவு நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது நீங்க கண்டினியூஸ், எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா கண்டினியூஸாவே இந்த டிவைஸ் போட்டுட்டே இருக்காங்க. 3 வருஷமா போட்டுட்டு இருக்கவங்களாம் எனக்கு நல்லாவே தெரியும். சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நான் மாசத்துக்கு ஒரு டிவைஸ் மட்டும் போட்டுக்கிறேன், 14 நாள் மானிட்டர் பண்றேன், 14 நாள் ஆஃப் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி போட்டுப்பாங்க. சில பேர் நான் 3 months ஒன்ஸ் நான் ரெகுலரா போட்டு என்னோட லைஃபை மாடிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நான் உடம்ப அவங்க பார்த்துக்கணுன்ற ஒரு விஷயத்தை பொறுத்தும் சைக்காலஜிக்கல் பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ யார் வந்து என்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் டைப் 1 and type 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஸோ எல்லா டைப் ஆஃப் பேஷண்ட்ஸுமே, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுமே இதை யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்குமே இதை நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்மால் டிவைஸ் கொடுத்துட்டு ஸோ அவங்க டீச்சர்ஸ் அவங்க அதை மானிட்டர் பண்ணுற மாதிரியும் நாங்கள் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே நீங்கள் ஒரு டிவைஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க, இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் பார்க்கணுமோ அந்த வேல்யூஸை அவங்களும் பார்க்குற மாதிரியான ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்க எங்கிருந்து வேணாலும் உங்களோட வேல்யூஸை பார்க்கலாம். இன்ஃபேக்ட் டாக்டர்ஸே கூட உங்க வேல்யூஸை பார்த்து அவங்க இதெல்லாம் மாடிஃபை பண்ற மாதிரியான ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் கூட இதுல வந்துருச்சு இப்போதைக்கு. இந்த டிவைஸோட காஸ்ட் என்ன?
ஸோ அபவுட் அந்த லிப்ரேவை பொறுத்தவரையிலும் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5250 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அந்த 5250 கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டில் 14 டேஸ் வரலும் உங்கள் வேல்யூஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இன்னொரு 5250 கொடுத்து இன்னொரு டிவைஸ் வாங்கணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக டிவைஸ் வாங்கி போடுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதனாலேயே கூட உங்களுக்கு சில பேர் வந்து 3 months ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் கூட நம்ம அதை வாங்கி போடலாம். இல்லை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், நான் ரெகுலராக போட முடியும்னா நீங்கள் அதை ரெகுலராகவே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸோட நியூ அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து மொபைல நீங்க கிட்ட எடுத்துட்டு போய் பாக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன். அதுல இருந்து உங்களுக்கு இங்க ஒரு மெமரி கார்டு இருக்கும் அந்த டிவைஸ்ல. அந்த மெமரி கார்டுல ரீடிங் எல்லாம் சேவ் ஆயிட்டு இருக்கும். பிளஸ் அந்த சேவ் ஆன ரீடிங் வந்து நீங்க மொபைல கிட்ட கொண்டு போனீங்கன்னா அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம மொபைல பாக்குற மாதிரி இருக்கும். பிளஸ் கம்ப்யூட்டர்ஸ்லயும் ரிப்போர்ட்ஸா நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கு. பட் இன்னும் ஒரு 1 or 2 monthsல வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு அட்வான்ஸ் டிவைஸ் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அது எப்படின்னா எப்பவுமே அது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி. இந்த மொபைல் வந்து நீங்க ஜஸ்ட் 1 or 2 meters இருக்கும்போது அந்த டிவைஸ்க்கு அந்த ரீடிங் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நீங்க டைரக்டாவே அதுல வந்து அலர்ட் எல்லாம் கூட வந்துடும். இப்போ லோ சுகர் போச்சு அப்படின்னாலும் அந்த லோ சுகர் அலர்ட் அந்த போன்ல வந்துடும். ஹை சுகர் போச்சுன்னா கூட நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹை சுகரோட வேல்யூமே அதுல அலர்ட்டா வந்துடும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே நமக்கு லோ சுகர் போகுது, ஏதாவது சம்திங் எடுத்துக்கணும். ஓகே ரொம்ப ஹை சுகர் போகுது, ஸோ அப்போ வந்து நம்ம இமீடியட்டா அதை கண்ட்ரோல் பண்ணணும். எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ இது நெக்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ல வருது. இப்பயும் இது எல்லாமே இருக்கு. பட் நம்ம கிட்ட கொண்டு போய் பார்த்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கு. பட் இதுக்கப்புறம் வர அட்வான்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே வந்து உங்க போன்ல தெரியற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தின ஃபர்தரா வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து இதுக்கப்புறம் வரும். பிளஸ் vlog மாதிரி இப்ப டெய்லி வேல்யூஸ் என்னென்ன மாதிரிலாம் பார்க்கணும், என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்ற வீடியோஸை நான் போஸ்ட் பண்றேன்.